ஓம் குற்றறிவு ஒளியாய் மெளிர்ந்தாய் போற்றிவோம். ஓம் மூவுலகும் நிறைந்திருந்தாய் போற்றிவோம். ஓம் வரமில் இன்பமாய் வளர்ந்திருந்தாய் போற்றிவோம். ஓம் இயற்கையாய் அறிவொளியானாய் போற்றிவோம். ஓம் ஈரேழு உலகும் ஈன்றாய் போற்றிவோம். உலகத்தில் நாமும் ஒரு சிறு துளி. நம்மை ஆட்டுவிக்கும் எம்பெருவான் நமச்சிவாயன் அந்த சிவனை பற்றி ஒரு சில துளிகள் மட்டுமே பேச வந்துள்ளேன். ஒரு காலகட்டத்தில் பிரம்மாவிற்கும் திருமாலிற்கும் யார் பெரியவர் என்ற அகங்காரம் தலைவிரித்து ஆடி அவர்கள் தங்களுக்குள் சண்டையை வளர்த்துக் கொண்டனர். அந்த நேரத்தில் தேவர்கள் எல்லாம் நடுங்கி அஞ்சினார்கள். காரணம், அவரவர்கள் தொழிலை மறந்து சண்டையிட்டால் உலகம் ஜீவிப்பது எவ்வாறு? அதனால் அவர்கள் சிவனை நாடினர். சிவபெருமான், அப்படியானால் நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் ஆணவத்தை அகங்காரத்தை அழிக்க நான் ஒரு வழி சொல்கின்றேன். என் அடியையும் முடியையும் யார் பார்த்துவிட்டு வருகின்றீர்களோ அவர்களே பெரியவர்கள் என்று கூறி வருகிறார். பிரம்மாவும் திருமாலும் செல்கின்றனர் சிவபெருமானின் அடிமொழியை தேடி. முடியுமா என்ன? திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து ஈசனின் அடியை காண ஓடுகின்றார். அதே சமயத்தில் பிரம்மா அன்ன வாகனத்தில் பறந்து மேலே 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 சென்று சிவனை முடியை தேடுகின்றார். இரண்டுமே முடியாத விஷயம் என்று ஒரு காலகட்டத்தில் புரிகின்றது. அப்பொழுது அவர்கள் தோற்று போய் வரும் பொழுது சிவபெருமான் தூணாக தன்னை நிறுத்தி ஜோதி பிழம்பாய் அவர்களுக்கு புரிய வைக்கின்றார். தன்னை அடியையும் மொழியையும் எவராலும் காண இயலாது என்று தன்னுடைய மிகப்பெரிய அளவிலான சொரூபத்தை காண்பித்து ஆட்சி கொள்கின்றார். திருமாலுக்கும் பிரம்மனுக்குமே அக்கதி என்றால் நாம் எம்மாத்திரம்? அப்பேற்பட்ட சிவன் இன்றளவும் நம் அனைவருக்கும் நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் வினாடியிலும் நாம் விடும் மூச்சு காற்றின் சுவாசத்திலும் அவன்தான் ஆட்சி புரிகிறான் என்பதற்கு அடையாளம் வேதனைக்குமே தேட வேண்டியது.